இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரி விதிப்பை கண்டித்து திருப்பூர்ல திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இதுல வைகோ, திருமாவளவன் உள்ளிட்ட கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டாங்க. இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா 50% வரி விதித்திருப்பதால இதற்கு தீர்வு காண மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு அதுல வலியுறுத்தப்பட்டிருக்கு. இதுல பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, வரி விதிப்பின் மூலமா இந்தியாவோட பொருளாதார முதுகெலும்பை நொறுக்குவதற்கு ட்ரம்ப் முயன்று வராருன்னு குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடியோட நடவடிக்கையால நாட்டுடைய ஜனநாயகம் ஒட்டுமொத்த தாக்குதலுக்கு ஆளாகி இருக்குன்னு வைகோ குறை சொல்லியிருக்காரு. அம்பானியுடைய தொழில் வளர்ச்சிக்காகவே இந்தியா ரஷ்யாவோட வர்த்தக உறவு வச்சிருக்கு அப்படின்னும், இதை பொறுத்து கொள்ள முடியாம தான் அமெரிக்காவுடனான பொருளாதார உறவை இந்தியா துண்டிக்கணும்னு மிரட்டும் துணையில அமெரிக்கா கூடுதல் வரி விதிப்பை நம்ம மேல சுமத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால பாதிப்பு அம்பானிக்கு கிடையாது, பொதுமக்களுக்கு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குறிப்பிட்டிருக்காரு. இதற்கு மோடி அரசுடைய தவறான பொருளாதார கொள்கையோ தவறான வெளியுறவு கொள்கையும் அப்படின்னு திருமாவளவன் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு. ஆயிரக்கணக்கில் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்துல திமுக கூட்டணியில இடம்பெற்று இருக்கும் கொங்கு மக்கள் தேசிய கட்சியுடைய பொது ஈஸ்வரன், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ராயன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா உட்பட பலர் கலந்து கொண்டிருக்காங்க.